நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் வந்து கார்டிசால். ஸோ இந்த கார்டிசால் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இது ஸ்ட்ரெஸ் டைம்ல வந்து இந்த கார்டிசால் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது எங்க வந்து சுரக்குதுன்னா அட்ரினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்கு, அது கிட்னிக்கு மேல இருக்கு. ஸோ இந்த அட்ரினல் தான் அந்த கார்டிசாலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் வந்து இதுல ஒரு ஆக்சிஸ் ஒன்று இருக்கு, ஹெச்பிஏ ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹைப்போதாலாமோ ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா முதல்ல வந்து அது வந்து ஹைப்போதாலாமஸ் தான் அதை ப்ராசஸ் பண்ணி பிட்யூட்டரிக்கு சிக்னல் அனுப்பும். பிட்யூட்டரியில இருந்து ஒரு ஹார்மோன் செக்ரீட் ஆகி அது அட்ரினலின் வந்து இந்த கார்டிசால் வந்து செக்ரீட் ஆகுது. ஸோ நார்மலா ஒரு நாள்லயே வந்து இந்த கார்டிசால் வந்து ஃபிளக்சுவேட் ஆகும். ஏர்லி மார்னிங்ல பாத்தீங்கன்னா கார்டிசால் லெவல் ஹையா இருக்கும், லேட் நைட்ல அப்படியே கொஞ்சமா குறைஞ்சு நைட்ல வந்து கம்மியா இருக்கும். இதுதான் வந்து நார்மல் ஆன ஒரு கார்டிசால் லெவல். இது வந்து நம்ம சிர்கேடியன் ரிதம், நம்ம பாடியோடைய பயாலஜிக்கல் கிளாக்கு கூட ஒரு ரிலேஷன்ல ஓடிட்டு இருக்கும். ஆனா சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டிசால் லெவல் வந்து ஒரு மாதிரி கிரானிக்கா ஹையா இருக்கும், கன்சிஸ்டண்டா ஹையா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கார்டிசால் லெவல் ஹையா இருந்தா நமக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனை வரலாம்னா, ஃபர்ஸ்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரலாம். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வயரை சுத்தி வந்து தொப்பை வரலாம். இது வந்து கார்டிசாலோட எஃபெக்ட். ஸோ நம்ம வந்து நமக்கு ஃபேட் லாஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு ஹார்மோன் வந்து இந்த கார்டிசால். ஸோ யாருக்கெல்லாம் அந்த கார்டிசால் ஹையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. ஸோ டே டு டே வந்து ஐதர் இந்த ஒர்க் பிளேஸ்ல வந்து ஏதாவது டென்ஷன் இருக்கலாம், கோவர்க்கர்ஸ் கூட வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், இல்லைன்னா டெட்லைன்ஸ்லாம் ரொம்ப டைட்டா இருக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம ஜாபே வந்து கொஸ்டினபிளா இருக்கலாம், நம்மளை எப்பனாலும் ஃபயர் பண்ற மாதிரி உள்ள சுச்சுவேஷன்ல இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் இல்லைன்னா நம்ம ரிலேஷன்ஷிப்ல வந்து ஏதாவது கான்ஃபிளிக்ட் இருக்கு, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருந்தாலும் நமக்கு கான்ஸ்டன்டா ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த கார்டிசால் லெவல் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் நைட் இருக்கு, அடிக்குவேட்டா உங்களுக்கு தூங்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டிசால் லெவல் வந்து ஹையா இருக்கலாம். அது வந்து உங்க ஷிஃப்ட் ஒர்க்னால இருக்கலாம், இல்லைன்னா உங்க ஹேபிட்ஸ்னாலே நீங்க தூங்க முடியாம இருந்து சஃபிஷியன்டான ரெஸ்ட் கொடுக்காம இருந்தாலும் இந்த கார்டிசால் லெவல் வந்து ஹையா இருக்கலாம். இப்படி ஹையா இருந்துன்னா இந்த கார்டிசாலுக்கு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, யூஸ்வலா வந்து இந்த கார்டிசால் என்ன பண்ணுவோம்னா, அது ஒரு திடீர்னு நம்ம காட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு புலி வருது அப்படின்னா இந்த கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆயிரும். இந்த கார்டிசால் லெவல் இன்க்ரீஸ் ஆன உடனே அதுக்கு வந்து உடனே நம்ம ஓடனா நமக்கு நிறைய வந்து குளுக்கோஸ் எனர்ஜி தேவைப்படும். ஸோ வந்து அது என்ன பண்ணுவோம், லிவர்ல இருந்து குளுக்கோஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. லிவர்ல இருந்து குளுக்கோஸை வந்து பிளட் சுகர் லெவல்ல ரைஸ் பண்ணி விட்டுருது. இதே மாதிரி மற்ற சோர்சஸ்ல இருந்து குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸ் ரெடி பண்ணும், ஃபேட்டை பிரேக் டவுன் பண்ணி குளுக்கோஸ் ரெடி பண்ணும். ஸோ அல்டிமேட்டா வந்து குளுக்கோஸ் லெவலை ஏற்றி விடுது. இந்த குளுக்கோஸ் லெவலை ஏற்றி விடுறதுனால இன்சுலின் லெவலும் ஏற்றிடுது. இது வந்து அந்த அப்ராப்ரியேட் டைமுக்கு நமக்கு இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. பட் வந்து இது எப்பவுமே ஹையா இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும், வயரை சுத்தி வந்து தொப்பை வரும். சரி, அப்ப இந்த கார்டிசால் ஹையா இருந்ததுன்னா இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா தூங்கணும். ஒரு 7 to 8 hours நல்லா பீஸ்ஃபுல்லா ரெஸ்ட்ஃபுல்லா தூங்கினாலே கார்டிசால் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா, கார்டிசால் லெவலை கம்மி பண்றதுக்கு சயின்டிபிக்கா நம்ம ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸ் பாத்தீங்கன்னா யோகா, மெடிடேஷன், பிராணாயாமா. இந்த பிராணாயாமாலாம் கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா இந்த சலைவரி கார்டிசால் லெவல், பிளட் கார்டிசால் லெவல் இதெல்லாம் வந்து சப்ஸ்டான்ஷியலா குறையுதுன்னு சொல்லிட்டு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்றாங்க. இது வந்து சும்மா சொல்றது இல்ல, சயின்டிபிக்கா வந்து பிராணாயாமா பண்ணோம்னா சலைவரி அண்ட் பிளட் கார்டிசால் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கார்டிசால் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு இதை வந்து குறைக்கிறதுக்கு நல்லா தூங்கணும், பிளஸ் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணணும், பிளஸ் முடிஞ்சா யோகா, மெடிடேஷன், பிராணாயாமா இதுல ஏதாவது ஒன்று எடுத்துட்டு டெய்லி வந்து ஒரு 15 to 20 minutes வந்து நம்மளால பண்ண முடிஞ்சுன்னா பண்ணீங்கன்னா ஜெனரல் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நமக்கு கம்மியாயிருக்கும், கார்டிசால் லெவலும் கம்மியாயிருக்கும். இதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதும் கம்மியாகும், வயரை சுத்தி வந்து கொழுப்பு வர்றதும் கம்மியாகும்.